வாழ்க்கையில நம்ம பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்மளுக்கு பணம் இல்லாதது தான். அது நம்ம எப்படி அந்த பணத்த கையாள்றது தெரியாததுனால தான் நம்ம இத அனுபவிச்சுட்டே இருக்கோம். இது நாம எப்படி மாத்தணுங்கிறது, அதாவது நம்ம சம்பாதிச்சுட்டா மட்டும் நமக்கு லைஃப் எப்பவுமே நல்லா போயிட்டே இருக்காது. நாம அத எப்படியெல்லாம் சரியான டைமுக்கு அத எடுத்துட்டு, அத கரெக்ட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஒரு ரியல் ஹாப்பினஸ்ஸே கிடைக்கும். இந்த மாரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா, உங்க மைண்ட் வித் சதீஷ நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு, நீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதுல நம்ம முதல்ல என்ன பார்க்க வரோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மணி எப்பவுமே ஒரு டூல் தான். ஆனா அது லைஃப் கிடையாது. அத நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா, பணம் எப்படி வேணா ஈஸியா சம்பாரிக்கலான்னு இருக்கு. ஆனா, அத நீங்க எப்படி கையாளுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மணி ஒரு டூல் தான். அத தெரிஞ்சுக்கங்க. அது வாழ்க்கைய எப்பவுமே ஈஸி தான் ஆக்கணுமோ தவிர, நீங்க தேவையில்லாம அந்த பணம் உங்கள எப்படியெல்லாம் கையாளுதுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அத உங்களையே டோட்டலா மூழ்கடிச்சிருது. அதுதான் பிரச்சனையே. பணம் எப்பவுமே இருந்துட்டா நம்மளுக்கு பீஸ் கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, பீஸ் பணத்தினால எப்பவுமே கிடைக்காது. அந்த மன அமைதிங்கிறது நாம உருவாக்கிக்கிறது தான் மட்டுமே தவிர, அது பணத்தினால கிடைக்கவே கிடைக்காது. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த நம்ம எப்படியெல்லாம் லைஃப்ல பாதுகாத்து வைக்கணுங்கிறத நான் சொல்றேன். அதாவது நமக்கு எப்பவுமே பணம் ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸ் தான் குடுக்குது. அது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப நம்மளுக்கு சம்பளம் வந்தோனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தேவையில்லாதவற்ற போய் வாங்கத்தான் போவோம். ஏன்னா பணம் நம்ம கையில இருக்குல்ல, உடனே நம்ம பணத்த எடுத்துட்டு போயி வாங்குறது. அத வாங்கிட்டு காசு கம்மியா இருந்ததுன்னா இஎம்ஐயா மாத்திட்டு போறது. அதாவது மாசம் மாதம் கட்டுற மாரி மாத்துறீங்க. இது தேவையில்ல. அதே மாரி தேவையில்லாம இப்ப பார்த்தா செல்ஃபோன் எடுத்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறீங்க. அது ரொம்ப தேவையே இல்ல. அதே மாரி என்னென்ன தேவைங்கிறத மட்டும் யோசிச்சு பார்த்து நீங்க செலவு பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு என்ன மாரி ஒரு முடிவு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, அதாவது கடைசியில உங்களுக்கு எப்பவுமே, அதாவது மாத கடைசியில எப்பவுமே உங்களுக்கு தேவையில்லாத பளுவே இருக்காது. அது இந்த பளு உங்கள தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆக்கிரும். அது இருந்துச்சுனாவே உங்கனால வேற எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு நான் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு ஒரு கோல்டன் ரூல் ஒண்ணு சொல்லப் போறேன். அதாவது இன்கமுக்கு கீழ நீங்க எப்பவுமே வாழ கத்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல 3வதா நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அத தேவையானத மட்டும் தான் வாங்கணும். தேவையில்லாதத நம்ம எப்பவுமே வாங்கக்கூடாது. இதுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க தெரியுமா? தேவையில்லாம நெறைய ஆசைப்படுறீங்க. ஓ, ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஃபுட் எங்கேயாவது சாப்பாடு ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா, உடனே போய் அத போய் ஆர்டர் பண்ணி அதுக்கு செலவு பண்றது. அதே மாரி ஒரு ட்ரெஸ் இருக்கு பாருங்க. அதுக்கு தேவையில்லாம மத்தவங்க இந்த மாரி எடுக்குறாங்களா, நாமளும் போய் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அத இல்லாம நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா அந்த இதை என்ன பண்ணணும்னா, ஒரு படிக்கிறது. அதே மாரி நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி நமக்கு இப்போ ஃபோன் இருக்கு. மத்தவங்க ஒரு புது ஃபோன் வாங்கிட்டா, உடனே நீங்க அந்த ஃபோன் வாங்கணுமான்னு யோசிக்கணும். ஏன்னா, அது நம்மளுக்கு வாண்டடான்னு நீங்க யோசிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி அ மத்தவங்க பைக் வாங்கிட்டாலோ, மத்தவங்க கார் வாங்கிட்டாலோ, மத்தவங்கள நீங்க கவர்ந்து இழுக்கணுங்கிறதுக்காக நீங்க அதெல்லாம் வாங்கவே கூடாது. அது தேவையே இல்ல. அதனால நம்மளுக்கு என்ன வேண்டி இது இருக்கோ, அத மட்டும் தான் நம்ம யோசிச்சு வாங்கணும். தேவையில்லாததெல்லாம் வாங்குனீங்கன்னா, உங்களோட சேமிப்பும் இருக்காது. நீங்க அது தேவையில்லாம கடன்ல போய் மாட்டிக்குவீங்க. இதுல நீங்க எதுக்கு செலவு பண்றீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா, நீங்க தேவையில்லாதவற்றுக்கு செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாம நீங்க ரொம்ப சோகமா இருந்தா உடனே போய் எங்கேயாவது வெளிய போய் பணத்த எடுத்துட்டு போய் புதுசா ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாரி நீங்க ரொம்ப மன அழுத்தத்தில இருந்தீங்கன்னா, உடனே என்ன பண்ணுவீங்க, அதுக்காக நீங்க சாப்பாடு நெறைய வாங்கி சாப்பிட்டா, நீங்க நல்லா அமைதியாயிருவீங்கன்னு நெனச்சிடுறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே மாரி நீங்க ரொம்ப எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்க தேவையில்லாம வாங்குனீங்கன்னா, அது ஆன்லைன்ல வாங்குறதா இருக்கட்டும், வேற எங்கெங்கெல்லாம் போய் வாங்குனீங்கனாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பு.
இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் யோசிச்சு பண்ணணும். அதாவது அந்த எமோஷ்னல் ஸ்பெண்டிங்கை வந்து நீங்கள் நிறுத்திடணும். அந்த மொமெண்ட்டில் தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு மன அமைதி கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து அப்போ தான் யோசித்து முடிவு பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு லேட்டராக ரெக்ரெட் ஆகும். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இதில் சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசித்து பண்ணணும். அதாவது அந்த எமோஷ்னல் ஸ்பெண்டிங்கை வந்து நீங்கள் நிறுத்திடணும். அந்த மொமெண்ட்டில் தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு மன அமைதி கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து அப்போ தான் யோசித்து முடிவு பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு லேட்டராக ரெக்ரெட் ஆகும். இதில் நீங்கள் இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஏதாவது வாங்கணும்னா நல்லா பொறுமையாக யோசித்து நிதானமாக ஒரு நாள் நல்லா வெயிட் பண்ணி அது வாங்கணுமான்னு யோசித்து வாங்குங்க. அது அப்பவும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம இது வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பணத்தை எப்படி சேமிக்கலாங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இதுக்கு நீங்கள் நிறையா விஷயத்த எப்படி பார்க்குறீங்களோ, வெளியே போய் புதுசாக வாங்குறத பார்க்குறீங்களோ, இதே மாதிரி சேமிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல புத்தகமாக நிறைய எழுதியிருக்காங்க. அதையும் பாருங்கள். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இனிமேல் நம்ம என்னென்ன பண்ணணும்னு எழுதி வைங்க. எழுதி வச்சிங்கனாவே உங்களுக்கு நம்ம பண்ணுறோமா, எதுக்கு செலவு பண்ணுறோம், தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமா, தேவைக்கு செலவு பண்ணுறோமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. இதே மாதிரி நம்மளுக்கு சேல்ரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து ஒரு பணத்தை சேமிக்கிறதுல போட்டு வைக்கணும். ஏதாவது புதுசாக ஒரு இதில் போட்டு அது ஏதாவது சேல்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு இடத்துலையும் போடலாம். இல்லைன்னா ஒரு ஆன்லைனில் பார்த்து ட்ரேடிங், அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. ட்ரேடிங்கும் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். அதையும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்பாவது ஒரு இடத்துல எமர்ஜென்சியும் வரும். அந்த டைமில் நம்மளுக்கு பணம் வேணும். அதனால நீங்கள் அதை எடுத்து சேவ் பண்ணி வைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் வந்து எப்பவுமே தேவைப்படும் போது கிடைக்கும். இதில் நீங்கள் எப்பவுமே தேவையில்லாமல் மற்றவங்களோட கம்பேரே பண்ணாதீங்க. இப்போது நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புதுசாக திடீர்னு ஒரு வண்டி வாங்கியிருப்பான். அதை பார்த்தோன்னே நான் உடனே வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அவன் உடனே ஒரு புது ஃபோன் வாங்கிட்டான்னா உடனே ஐயோ அந்த ஃபோன் நல்லா இருக்கே, நாமளும் போய் ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி கம்பேர் பண்ண நீங்கள் எப்பவுமே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து எப்பவுமே தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாம் பணக்காரராக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சனாக ஆகவே மாட்டீங்க. நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளாக, அதாவது பணத்தோட ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருப்பீங்க நீங்கள். இதில் நான் சிம்பிளாக உங்களுக்கு மணி ஹேபிட்ஸ் பற்றி சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் எழுதி வைங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியமானு பாருங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தபட்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்கள் பணத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஒரு எழுதி வச்சு இந்த பட்ஜெட்டில் நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு எழுதி வச்சிங்கன்னா அதே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில். ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த டைமில் எதுக்கு செலவு பண்ணலாங்கிறது. இல்லைன்னா இருக்குதுன்னு உடனே எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தையும் ரிக்ரெட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்குங்கிறது இந்த உலகத்தில் இப்போ தெரியாது. அதனால் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்புறம் அமௌண்ட்டை வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் வர இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உடனே பெருசாக வரணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியலி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன பழக்கங்கள் கூட பின்னாடி வந்து அந்த சேமிப்பு பழக்கங்கள் பின்னாடி உங்களுக்கு பெரிய நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கும். இதில் நான் உங்களுக்கு என்ன கடைசியாக ஃபைனலாக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை கையாளும் போது நல்லா யோசித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணுறோமான்னு பாருங்கள். அதே மாதிரி லைஃப் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம பணம் வந்து நம்மளை கண்ட்ரோலே எப்பவுமே பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து எப்பவுமே பணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் தான் பண்ணணும்.
அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்கள் மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க.